வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டோ கட்டணங்கள் பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டும் முறையில மீட்டர் கட்டணத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. எனினும் கூட இந்த பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. இது பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். ஆட்டோ மெனஸ் என்றே வடநாட்டு ஊடகங்கள் எல்லாம் சித்தரித்து வந்த ஆட்டோ கட்டண ஒரு அச்சுறுத்தலாகவே தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னை மாநகரத்திலே இருந்து வந்தது. வெளிமாநில பயணிகளாக இருக்கட்டும், வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், ஆட்டோக்கள் என்பது அவர்களை பெரிய அளவிலே பயமுறுத்தி வந்தது என்றே சொல்ல வேண்டும். அவர்களுடைய கட்டணமும் கூட, ஆட்டோ டிரைவர்களுடைய அவங்களுடைய அணுகுமுறையும் கூட. இதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஆலோசனையின்படி தமிழக அரசானது ஒரு அரசாணையை வெளியிட்டது. அதாவது ஆகஸ்ட் 25, 2013 அந்த அரசாணை வெளியானது. அந்த அறிவிப்பின்படி ஆட்டோ கட்டணம், குறைந்தபட்ச கட்டணம் 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைந்தபட்ச கட்டணமாக 25 ரூபாயும், அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாயும் என ஆட்டோ கட்டணத்தை அரசு நிர்ணயித்து அறிவித்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகர் சென்னைக்கு மட்டும். இந்த அறிவிப்பு என்பது பொதுமக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றாலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த அறிவிப்பை பெரிய அளவிற்கான ஒரு ஏமாற்றமாகவே பார்த்தார்கள். காரணம், இந்த கட்டணம் என்பது அவர்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆட்டோ டிரைவர்கள் சிலர் பிரச்சனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததுனால பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆட்டோக்கள்ல ஜிபிஎஸ் கருவி, ஆட்டோவினுடைய லொகேஷன், அது எந்த இடத்துல பயணிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஜிபிஎஸ் கருவியும், அதே போல பயணிகளுக்கு ஏதேனும் எமர்ஜென்சி அல்லது ஏதேனும் பிரச்சனை என்றால் இமீடியட்டாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய அந்த பேனிக் பட்டன், அபாயமணியையும் ஆட்டோக்களிலே பொருத்தி தருவதாக அரசு அறிவித்தது. ஆனால் அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. ஆட்டோ கட்டணங்களும் இன்னும் சரியாக முறையாக பின்பற்றப்படுவதில்லை. கோவை, திருச்சி போன்ற மாநகரங்களிலும் சென்னையில் இருக்கிற மாதிரியான முறைப்படுத்தப்பட்ட மீட்டர் கட்டணத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்புல சொல்லப்படுவது, எங்களுக்கு இந்த கட்டணம் கட்டுப்படியாகவில்லை என்பதுதான். இவர்களுடைய கோரிக்கையிலே நியாயம் இருக்கிறதா? இது பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சென்னை வாசிகளை பெரிதும் அச்சுறுத்தி வந்தது ஆட்டோ கட்டணம். ஆட்டோ மெனஸ் என்றே ஊடகங்களால் சித்தரிக்கப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியாக கடந்த ஆண்டு முற்றுப்புள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். அந்த உத்தரவுப்படி ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்தியது தமிழக அரசு. அதன்படி சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களில் குறைந்தபட்ச பயண தூரமான 1.8 கிலோமீட்டருக்கு கட்டணமாக 25 ரூபாயும், அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாயும் நிர்ணயித்தது தமிழ்நாடு அரசு. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆட்டோக்களில் ஜிபிஎஸ் கருவிகள், காவல்துறை கட்டுப்பாட்டு அறையோடு நேரடி தொடர்புடைய அபாய மணி எழுப்பும் பேனிக் பட்டன்களை வழங்குவது என அறிவித்தது. ஆனால் இன்றளவும் அது நடைமுறைக்கு வரவில்லை. இந்நிலையில் சென்னையை போலவே பல்வேறு நகரங்களிலும் ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதே சமயம் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் தங்களுக்கு கட்டுப்படி ஆகாது என்றும், பெட்ரோல் விலைக்கேற்ப கட்டணத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கூறி சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராடி வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க, புதிய கட்டணம் நடைமுறையில் இல்லை. மீட்டர்கள் சரிவர இயங்குவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு தமிழ்நாடு ஏஐடியூசி ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் திரு சேஷசைனம் நம்முடைய இணைகிறார். வணக்கம் சார். அதே போல களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் பல்வேறு நகரங்களில் இருந்தும் தங்களுடைய தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து செய்தியாளர் கோகுல், கோவையிலிருந்து நேசராஜ், திருச்சியிலிருந்து விஜயகோபால். அவர்களிடம் செல்வதற்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு முதலில் காட்ட விரும்புகிறோம். ஆட்டோவினுடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள ஆட்டோக்கள் சுமார் 2 லட்சம் ஆக இருக்கிறது. சென்னையில் மட்டும் சுமார் 70,000 ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன ஒரு நாளைக்கு. நீதிமன்றம் அரசுக்கு விதித்த நிபந்தனைகளானது கட்டண விவரங்கள் பயணிகளுக்கு நன்கு தெரியும்படி ஆட்டோவில் எழுதி வைக்க வேண்டும் என்பது.
கூடுதல் கட்டணம் வசூல் பற்றி புகார் தெரிவிக்க இலவச தொலைபேசி எண்ணை அனைத்து ஆட்டோவிலும் தெரியும்படி எழுதியிருக்க வேண்டும். இலவச தொலைபேசி எண்ணை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக உருவாக்க வேண்டும். பயணிகளிடமிருந்து வரும் புகார்கள் மீது 2 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து அதிக கட்டண புகாரில் சிக்கும் ஆட்டோ டிரைவர் மற்றும் ஆட்டோ மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெட்ரோலிய பொருட்களின் விலைக்கேற்ப 3 மாதத்துக்கு ஒருமுறை ஆட்டோ கட்டணத்தை அரசு நிர்ணயிக்க வேண்டும். இது நீதிமன்றம் அரசுக்கு விதித்த நிபந்தனைகள். ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த புதிய கட்டணம் அமலுக்கு வந்த பிறகு எரிபொருள் விலைக்கேற்ப கட்டணத்தை விரைவில் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. GPS மீட்டர் கொடுக்கும் பணியை துவங்க வேண்டும். இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைக்கிறார்கள். முதலில் நான் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை அணுகலாம் என்று நினைக்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் திரு கோகுல், நீங்க சொல்லணும், ஆட்டோ கட்டணம் இப்போது சென்னை மாநகரத்தில் எப்படி பின்பற்றப்படுகிறது? கோகுல். கோவையில் இருக்கும் செய்தியாளர் நேசராஜ், நீங்க சொல்லலாம். கோவையில் தற்போது ஆட்டோக்கள் 10,500 ஆட்டோக்கள் ஓடுகின்றன. இதில் குறிப்பாக 1/11/2014 அன்று போக்குவரத்து துணை ஆணையர் ராஜசேகரன் அவர்கள் ஒரு இதை கொடுத்தாங்க. அதுல 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபாயும் வசூல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதே போல அந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை சரியாக வசூல் செய்யாத நிலையில அவர்கள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகையில் 1 லிட்டர் பெட்ரோல் 78 ரூபாய் வீதம் இங்கு விற்கிறது. ஆனா இந்த பயணிகள் குறிப்பாக ஒரு மினிமம் போறதுக்கு மட்டும் அவங்களை இறக்கி விட்டா மறுபடியும் அவங்க திரும்பி வர்றது எம்டி அடிச்சுட்டே வருவாங்க. இதனால எங்களுக்கு போதுமான கட்டணம் இருக்கிறது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பல்வேறு காரணங்களால் எங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகிய ஃபைன் வச்சிட்டு இருக்காங்க. இதனால எங்களால இந்த வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கோவையை பொறுத்தவரைக்கும் கால் டாக்ஸிகள் அதிகம் உள்ள நிலையில இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுல குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் எங்களுக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் அதே போல 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. தமிழக அரசு ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் மேலாக இந்த பெட்ரோல் விலை ஏறும் போதெல்லாம் எங்களுக்கும் இந்த மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் இப்போ தற்போது நம்ம இங்க காந்திபுரம் பகுதியில் நிற்கிறோம். இந்த காந்திபுரம் பகுதியில் எந்த வாடகையும் இல்லாம கிட்டத்தட்ட 20 தலைநகர் சென்னையில் என்ன நிலவரம்? கோகுல் மீண்டும் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், நீங்க பதிவு செய்யலாம். அதாவது அனைத்து தரப்பு மக்களையும் அவங்களுடைய இல்லத்திற்கும் அவங்க சேர வேண்டிய இடத்திற்கும் அழைத்து செல்வதில் ஒரு முக்கிய பங்கு ஆட்டோக்களுக்கு உண்டு. அதே போன்று சென்னை போன்ற பெரும் மாநகரத்தில் திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் நம்மோடு இணைகிறார். திருச்சியில் ஆட்டோக்களினுடைய கட்டணம் எந்த அளவுக்கு வசூலிக்கப்படுகிறது? சென்னையில் இருக்கக்கூடிய கட்டண ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கட்டணம் போலவே திருச்சியிலும் இந்த மாதிரியான கட்டணங்கள் தேவை என்ற கோரிக்கை அங்கே இருக்கிறதா? விஜயகோபால், நீங்க பதிவு செய்யலாம். திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் திருச்சி கிழக்கு, மேற்கு மற்றும் ஸ்ரீரங்கம் ஆகிய 3 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் இயங்குகின்றன. இதை தவிர்த்து திருவெரும்பூர் மற்றும் முசிறியில் இணைப்பு அலுவலகங்கள் செயல்படுகின்றன. இவற்றின் கீழ் மொத்தம் 7000 ஆட்டோக்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பார்த்தீர்களான ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் அனுமதி இல்லாமல் ஓடலாம் என்ற ஒரு தனியான ஒரு கணக்கும் உள்ளது. திருச்சியை பொறுத்தவரை எப்படி ஆட்டோ வசூல் பண்ணுங்க என்பதை சொல்வதற்காக நம்மிடம் சில இல்லத்தரசிகள் இணைந்திருக்கின்றனர். அவர்கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம். திருச்சியில ஆட்டோக்கள் கட்டணம் எப்படி வசூல் பண்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. மீட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. வா பிரேமா, மீட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. உங்க பகுதியில மட்டுமா? இல்ல, இங்க நாங்க குடுக்கறோம். இதே மாதிரி மற்றொரு இல்லத்தரசி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா. நாங்க இங்க இருந்து ஒரு அபி ஆட்டோன்னு ஒரு ஆட்டோ இருக்குது. அந்த ஆட்டோல போனோம்னா மீட்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. மற்றபடி வரகநேரிக்கெல்லாம் போனீங்கன்னா இங்க இருந்து அவங்க சாதாரண ஆட்டோல போனீங்கன்னா 70 ரூபா கேக்குறாங்க. இங்க இருந்து அபி ஆட்டோல போனோம்னா ஒரு மினிமம் 30 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. ரொம்ப எங்களுக்கு வசதியா இருக்குங்க. இதே மாதிரி மற்றொரு இல்லத்தரசி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா அந்த ஆட்டோ கட்டணம் பத்தி. ஆட்டோவுக்கு சத்திரம் போனாவே 150 ரூபா 160 ரூபா கேக்குறாங்க. மற்றபடி அவ்வளவுதான், வேற எங்கேயும் நாங்க போறதுல அவ்வளவு.
இப்ப ஆட்டோ கட்டணங்கிறது வந்து மீட்டர் வைத்து மீட்டருக்கு இவ்வளவுதான் வசூல் பண்ணணும்னு ஒரு சட்டம் வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி இங்க திருச்சிக்கு வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? வேணும், கண்டிப்பா வேணும். அவங்க இஷ்டத்துக்கு வாங்க கூடாது, நம்ம மீட்டர் போட்டு வாங்கணும் அப்படின்னு எல்லாம் எங்க அண்ணன் வீட்டுல எல்லாம் அங்க அப்படிதான் சொல்றாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஆனா இங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் கேக்குறாங்க. அதாவது விக்ரம், இப்ப நம்ம இவங்க சொன்ன ஏரியா பாத்தீங்கன்னா இங்க வரகநேரி என்பது ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதற்கு 70 ரூபாய் கட்டணம் வாங்குவதாக அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் என்பது ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதற்கு 100 ரூபாய்க்கு கட்டணம் வசூல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இங்க ஆட்டோ கட்டணம் என்பது ஒரு ஆட்டோ கட்டணம் என்பது கொள்ளை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் அதிகமான கட்டண புகார்கள் இருக்கு. ஆனா இதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அதே போல ஒரு ஒழுங்குமுறை என்பது ஆட்டோ டிரைவர்கள் இப்படிதான் வாகனத்தை ஓட்ட வேண்டும், இப்படிதான் பொது இவ்வளவு குழந்தைகளை தான் ஏற்ற வேண்டும், பள்ளி குழந்தைகளை ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட எவ்வித விதிமுறைகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. விக்ரம், தொடர்ந்து இணைப்பு விஜயகோபால், திருச்சியிலேயே இந்த மாதிரியான நிலைமை என்றால் சென்னை தலைநகர்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். திரு சேஷாசலம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில இந்த மாதிரியான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட இந்த மீட்டர் கட்டணம் என்பது ஆகஸ்ட் 25, 2013 இருந்தே அமலுக்கு வந்துவிட்டது. ஆனா இன்று வரை ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த கட்டணத்தை பின்பற்றாததற்கான காரணமாக நீங்கள் என்ன சொல்றீங்க? அதாவது கிட்டத்தட்ட இந்த அரசு ஆட்டோ தொழிலாளர் மீது பழி போடுவது, ஆட்டோ தொழிலாளர்களை பழி வாங்குவது அரசும் அரசு துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க மீட்டர் போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. 1996க்கு பிறகு 2006 தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கட்டண உயர்வு இந்த அரசு அறிவித்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அரசு கட்டண உயர்வை மாற்றி அமைக்கிறது. இதற்கு இடைப்பட்ட நாட்களில் எரிபொருள் விலை என்பது பல முறை ஏற்றப்பட்டும் கூட முறையான நியாயமான மன்னிக்கணும். 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அரசு புதிய கட்டணத்தை அறிவித்ததுன்னு சொன்னீங்க. இதற்கு முன்னால் அறிவித்த கட்டணத்தை தான் ஆட்டோக்காரங்க வாங்கிட்டு இருந்தாங்களா? இல்ல இஷ்டத்துக்கு அவங்க வாங்கிட்டு இருந்ததுனாலதான் அந்த புகார்கள்னாலதானே உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டியிருந்தது. அதாவது மீட்டர் போட்டு ஓட்டிக்கொண்டு இருந்த இந்த தொழிலாளியை மீட்டர் போடாமல் ஓட்டுகிற நிலையை உருவாக்கியதே அரசாங்கம் தான். எப்படின்னு சொன்னாக்கா ஒரு வருஷத்துல 4 முறை பெட்ரோல் ஏற்றினா கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனா அரசு அதை செய்யறதுடைய விளைவுதான் வாயில கேட்டே பழகிட்டான். பப்ளிக்கா அந்த விஷயத்துல பழகிட்டாங்க. இன்றைக்கு கட்டாயப்படுத்தி கட்டண உயர்வு அறிவித்த பிறகு நீங்க மீட்டர் போடணும்னு சொன்ன பிறகு நான் சொல்லவில்லை, பத்திரிகை மீடியாக்கள் எல்லாருமே சொன்னாங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு 70% ஆட்டோ தொழிலாளி தன்னை மாற்றிக்கிட்டாங்க, மீட்டர் போட்டு கொடுக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அரசு என்ன சொல்லிச்சு, ஜிபிஆர் கட்டணமானி இலவசமாக தருவதாக சொல்லுது. 3 மாதத்துக்கு ஒரு முறை கமிட்டி அமைச்சு எரிபொருள் விலைக்கு ஏற்ப கட்டணத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே போல் சொன்னாக்கா சென்னை நகரத்து மாத்திரமல்ல தமிழகம் முழுவதும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு எதிராக டாடா மேஜிக், அபயா ஆட்டோ, கால் டாக்ஸி, மேக்ஸிக்கு போன்ற வாகனங்களுடைய தாக்கத்தினால இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது. அதை நாங்க சரி செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா இதையெல்லாம் எதையுமே இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது. கட்டணம் மீட்டர் கட்டணம் மாறி தருவதாக சொன்னது இதுவரைக்கும் தரல. கடந்த ஆட்சியில் சொன்னாக்கா கேஸ் கிட்டு பொருத்துவதற்காக மானியம் தருவதாக சொன்னாங்க, எதையுமே தரல. அப்ப அரசு சொன்னது எதையுமே அரசு ஆட்டோ தொழிலாளிக்கு நிறைவேற்றாத போது, ஆனால் ஆட்டோ தொழிலாளர்கள் மட்டும் கட்டணப்படி வாங்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வாறு சாத்தியப்படும்? ஆனால் அதே நேரத்தில் 70% மாறி வந்த சூழலை இந்த ஓராண்டு காலமாக, அதாவது வரலாற்று பிழைனே சொல்லலாம். இதுவரைக்கும் வரலாற்றுல ஆட்டோ தொழிலாளிக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஒரே நேரத்தில். ஆனா இவங்க சென்னையில மட்டும் மாற்றி அமைச்சு மற்ற மாவட்டங்களில் மாற்றி அமைக்க அவருடைய விளைவு சிக்கல். இன்னைக்கு ஓராண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சென்னையில என்ன மீட்டர் கட்டணுமோ அதை தான் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம் சொன்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் நாங்க சொல்றோம். அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்றோம். ஆனா அமைப்பதாக சொல்லி அமைக்கவில்லை. இல்ல என்ன மாதிரியான தன்மைகளை நீங்க இப்ப இது ஊட்டி வச்சிங்க, இல்ல கோயம்புத்தூர் வச்சிங்க, திருச்சி வச்சிங்க, சேலம் வச்சிங்க, அங்க உள்ள அட்மாஸ்பியர் எப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தான் மாநகரத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப அந்த நிலைப்பாடுகளுக்கு தக்கவாறு தான் அந்த கட்டணத்தை மாற்றி அமைக்கணும். ஆனா இங்க சென்னையில் அப்படி கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் பெருவாரியான மக்கள்
பெறுவாரா வராங்க, சவாரிகள் கிடைப்பது இங்க அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த கட்டணம் என்பது சரியாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க சென்னை மாநகரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 3 விதமான வாகனங்கள், டீசல்ல ஓடுது, கேஸ்ல ஓடுது, பெட்ரோல்ல ஓடுது. பெட்ரோல்ல ஓடுறது காஸ்ட்லி அதிகம். அப்ப அதுக்கு தகுந்த கட்டணம் இதுல இல்ல. கேஸ்ல ஓடுறவங்களுக்கு அது கட்டுப்படியாகும், டீசல்ல ஓடுறவங்களுக்கு கட்டுப்படியாகும், இது கட்டுப்படி ஆகாது. அதே மாதிரி இது முறையாக எல்லாருமே மீட்டர் போட்டு ஓட்டுன்னு சொன்னாங்க. மீட்டர் போடாம சென்னை மாநகரத்தில் கால் டாக்ஸி எந்த விதமான அனுமதி இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் அரசு எப்படி அனுமதிக்கிறாங்க புரியல. 10 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை 100 பேர் சாப்பிட நிறைவேற்ற போட்டி சண்டை வருது, பிரச்சனை. தொழிலாளிக்குள்ள மோதலை உருவாக்கி இந்த அரசாங்கம் திட்டமிட்டே இதை செய்யறாங்க. நாங்க ஆட்டோ ஓட்டுநருக்கு பர்மிட் கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனா ஆட்டோ ஓட்டுநர் சம்பந்தம் இல்லாதவங்க இவங்க பர்மிட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வண்டியினுடைய விலை வந்து 94,000 ரூபாய் தான் சார். ஆனா இன்னைக்கு 1,83,000 ரூபாய் விற்கிறாங்க. இது எந்த அனுமதியின் பேர்ல வித்துட்டு இருக்காங்க? இந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 87,000 ரூபாய் இருந்த வண்டி இன்னைக்கு 1,88,000 ரூபாய் இருக்கு. இது மட்டும் இல்ல, விற்கிற விற்பனையாளருக்கு அத்தனை பேரு, அது அபே சிட்டியா இருக்கட்டும், டிவிஎஸ் வண்டியா இருக்கட்டும், பஜாஜ் வண்டியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எக்கச்சக்கமான விலையை வச்சு வித்துக்கிறாங்க. கேட்டா யாருக்கா காசு கொடுக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இந்த தொழிலாளி மீது திணிக்கப்படுகிறது. அப்ப திணிக்கப்படுகிற பொழுது இவர் என்ன செய்வாங்க? அதிகமாக வட்டி பேங்க்ல கடன் கொடுன்னு கேட்கிறோம். ஆனா பேங்க்காரனே தனியார் நிறுவனத்தோட கந்து வட்டிக்காரர்கள் மோசமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நேற்று ஒரு தொழிலாளி பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி எழுதி வச்சுட்டு போறான். என்னால முடியல, நான் கட்ட வேண்டியது 5 டியூங்க 17,000 ரூபாய் தான் கட்டணும் நானு, ஆனா எனக்கு 42,000 ரூபாய் போட்டு இவனை போட்டு சாவடிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு துறையிலும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ தொழிலாளி நசுக்குவதிலே இந்த அரசாங்கம் பொய் வழக்கு, போலீசாரும் ஆட்சியும் பொய் வழக்கு. உங்களுக்கு நீங்க பார்த்திருப்ப கிடந்த இந்த கட்டண உயர்வு மாற்றி அமைச்ச பிறகு எங்களுக்கு அட்டை கொடுத்தாங்க. அட்டை காட்டு, அது கட்டணம் ஓகே. உடனே அட்டை கொடுத்த பிறகு மீட்டரையும் மாற்றி அந்த கட்டணம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? இல்ல, நாங்க 30, 15 கேட்டோம் சார். அவங்க 25, 12 கொடுத்திருக்காங்க. இதுவே கட்டணத்துல மாறுபாடு. எப்ப பார்த்தாலும் நாம சொல்றதை இவங்க விட்டுடுவாங்க. இவங்களா ஏதாவது அனௌன்ஸ் இருந்தாலும் அதை மனமோந்து ஏற்றுக்கொண்டு தொழிலாளி தன்னை மாற்றிக்கொண்டு இருந்தவனை ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்ல வேண்டும், பொதுமக்கள் சொல்ல வேண்டும். சென்னை செய்தியாளர் கோகுல், நீங்க தான் சொல்லணும். சென்னையில 70% ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த முறைப்படுத்தப்பட்ட கட்டணத்தை தான் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சேஷசேகரன் சொல்றார். உண்மைதானா? அதாவது சென்னை மாநகரத்தை போன்ற பெருநகரங்கள்ல மக்களுக்கு வந்து ஆட்டோ வந்து அவங்க கொண்டு அவங்க வீட்லயும் சேர வேண்டிய இடத்துலயும் அந்த போக்குவரத்திற்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 2,14,000 ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு 71,470 ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது. இந்த உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு வந்து புதிய ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை திருத்தி வெளியிட்டாங்க. அதன்படி ஒரு 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும், அதே போல அடுத்த கூடுதலாக ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் வசூலிக்கப்பட்டது. அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு ஆட்டோக்கள் வந்து முழுமையாக அந்த புதிய ஆட்டோ மீட்டர் திருத்தத்தை அதை வந்து அமுல்படுத்தினாங்க. அதை தான் வசூல் பண்ணிட்டு வந்தாங்க. அதை வந்து கண்காணிச்சாங்க. குறிப்பாக காவல்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், அதை வந்து தீவிரமா கண்காணிச்சாங்க. கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல ஆட்டோ உதவி மையங்களை வந்து சென்னை போக்குவரத்து காவல்துறை, மாநகர போக்குவரத்து காவல்துறை அமைச்சாங்க. அதன்படி அந்த ஆட்டோக்களை வந்து ஆய்வு செஞ்சாங்க. பொதுமக்களுக்கும் அந்த திட்டத்தை வரவேற்றாங்க. குறிப்பாக மீட்டர் கட்டணத்தையும் காவல்துறை, போக்குவரத்துறை கண்காணித்ததையும் தீவிரமா வந்து அவங்க வரவேற்றாங்க. ஆனால் அந்த 3 மாதத்துக்கு பின்பு அந்த கண்காணிப்புங்கிறது குறைஞ்சிருக்கிறது தான் பார்க்க முடியுது. அதனால வந்து தற்பொழுது ஆட்டோக்கள் புதிய மீட்டர் கட்டணத்தை பின்பற்றவில்லை அப்படிங்கிற பொதுமக்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது குறித்து நேரடியாக ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சார், இப்ப வந்து ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தான் போட்டு நீங்க இயக்குறீங்களா? ஆட்டோ மீட்டர் கட்டணம் பொதுமக்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. ஆட்டோ மீட்டர் வந்து பொருத்தப்படலை. அதாவது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை ஆட்டோ வேணான்றாங்க. என்ன காரணத்துக்காக வேணாம்னு சொல்றாங்க? மீட்டர் சரியில்லைன்றாங்க அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம பேட்டரி எல்லாரும் மெயின்டைன் பண்ண முடியாது. புரியல, எல்லா வண்டியும் புதுசா வச்சிருக்க முடியாது. எல்லா வண்டியும் அவங்க வசதிக்கேற்ற வச்சுக்க முடியும். எல்லாரும் புதுசா பேட்டரி புது வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருக்க முடியாது. வண்டி புதுசா புது வண்டி இருந்தா கண்டிப்பா மீட்டர் கண்டிப்பா ஓடும். அதுக்குன்னு ஒரு மீட்டர் கொண்டுட்டு போனோம்னா, ஒரு ஃபால்ட் பார்க்க போனா ஒரு நாள் ஃபுல்லா மீட்டர் கல்லே உட்காந்துருக்கணும். போய் 5 நிமிஷம் முடிய வேலையில இருக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் புதுசா வாங்க போனா 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கேட்கறாங்க. ஒரு ஃபால்ட் பார்க்க போனா 100 ரூபாயில இருந்து 500 ரூபாயும் ஆகுது. என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. மெக்கானிக் கிட்ட போனாலே எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. இது கம்ப்யூட்டர் எது போச்சுன்றாங்க, அது போச்சுன்றாங்க, ஒண்ணுமே புரியல. ஒரு அடாப்டர் பார்க்க போனாலே எங்களுக்கு தெரிஞ்சு 50 ரூபாயும் போகுது இன்னைக்கு ரேட்டு. ஆட்டோ தொழிற்சங்க தலைவர்கள் அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ வந்து சென்னையில இருக்கக்கூடிய 70,000க்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் இருக்கு. முறையாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை பின்பற்றாங்களா? ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை முறையா தான் நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம். அதாவது குறைந்த தூரத்துக்கு நாங்க 30 ரூபாயும், ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 15 ரூபாயும் ஏறக்குறைய 3-4 வருஷத்துக்கு முந்தையே நாங்க இந்த கோரிக்கையை முன் வச்சோம். ஆனா அரசாங்கம் அது செவி சாய்க்கல. 1996 மீட்டர் கட்டணத்தை உயர்த்துறாங்க.
அதன் பிறகு 2006 தான் உயர்த்தினாங்க. 10 வருஷம் கண்டுக்காம விட்டாங்க 2 அரசாங்கமும். அதன் பிறகு 2013 தான் மீட்டர் கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதுக்கு இடையில எவ்வளவு பெட்ரோல்ல ஏறி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் வாகனம் வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டோவோட விலை இன்னைக்கு வந்து சென்னையை பொறுத்து மற்ற மாநிலத்திலாம் விலை கம்மியா இருக்கு. சிவராஜ் மோட்டார்ஸ் வந்து ஒரு ஆட்டோவோட விலை 1,72,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே ஆட்டோ அடுத்த கர்நாடக மாநில கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ கேரளாவிலயோ போவாங்கன்னா அது 1,10,000 12,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏன் இந்த பாகுபாடு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும்? அதையும் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். நாங்க மீட்டர் கட்டணம் நாங்க கேட்ட கட்டணம் அரசாங்கம் கொடுக்காது. அது ஒரு பெரிய குறைதான். அதனால நீங்க ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை பின்பற்றல. நாங்க பின்பற்றிட்டு தான் வரோம். பற்றாக்குறையா இருந்தாலும் நாங்க பின்பற்றிட்டு தான் வரோம். குறைந்த தூரத்துக்கு போகும்போது ரிட்டர்ன் சவாரி கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டோ தொழிலை போகும்போது மீட்டர் போட்டு போறான். உதாரணத்துக்கு அண்ணா நகர்ல இருந்து டி நகர் போனான்னா 91 ரூபா மீட்டர் ஆகுது. 91 ரூபா வாங்கிட்டு அங்கேருந்து டி நகர்ல இருந்து திரும்பி அண்ணா நகர் வரைக்கும் எம்டியா தான் வரான். அவனுக்கு இடையில சவாரி கிடைக்கல. ஏன் சவாரி கிடைக்கலன்னா டாடா மேஜிக் என்ற டூரிஸ்ட் வாகனம் சென்னை மாநகரத்துல அனுமதி இல்லாமல் அவர்கள் பர்மிட் இல்லாமல் வண்டி ஷேர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பேருந்து மாதிரி அவங்க வந்து அந்த டாடா மேஜிக் வாகனத்துக்கு முன்னாடி முகப்பேர் மேற்கு டு டி நகர், மிருகம்பாக்கம் டு மயிலாப்பூர், இப்படி எல்லாம் எல்ஐசி டு அண்ணா நகர் மேற்கு, இப்படி எல்லாம் வந்து அவங்க போர்டு வச்சு ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நீங்க முறையா பின்பற்றன்னு சொல்றீங்க. ஆனா வந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் சரி போக்குவரத்து துறைக்கும் வந்து ஆட்டோ ஓட்டுநர் வந்து முறையா கட்டணத்தை பின்பற்றவில்லைங்கிற புகார்கள் நான் தினசரி வந்து வந்தவனம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? புகார்கள் வரதாங்க செய்யும். எந்த மனிதனாகட்டும் போலீஸ பத்தி யாரும் புகார் சொல்லலையா? இல்ல எந்த துறையில தாசரா புகார் சொல்லலையா? இல்ல ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் யாரும் புகார் சொல்லலையா? எந்த மனிதன் சுத்தமா இருக்கான் அந்த காலத்துல சொல்லுங்க. நாங்க மட்டும் ஒழுக்கமா இருக்கணும், யோகியமா இருக்கணும், மீட்டர் போட்டு ஓட்டணும், கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், எங்களை மட்டும் ஏன் வற்புறுத்துறீங்க? எல்லா துறையிலையும் ஊழல் மறைஞ்சிருக்கும் போது ஆட்டோ தொழிலாளி மட்டும் இன்னைக்கு விலைவாசி ஒருவேளை எப்படி அவங்க குடும்பத்தை நடத்த முடியும் மீட்டர் போட்டு? நாங்க கேட்ட கட்டணத்தை அரசாங்கம் கொடுக்காதே, அதுவே ஒரு மிகப்பெரிய குறை. அதை கொடுத்திருந்தாங்கன்னா நாங்களும் ஒவ்வொரு சங்க கூட்டத்தில் அனைத்து சங்கமும் கூட்டம் போடும்போது ஆட்டோ தொழிலாளர்கிட்ட அறிவுறுத்தது என்னன்னா பயணிகள் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், மீட்டர் போட்டு போகணும், அவங்கள்ட்ட வந்து கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நாங்க சங்க கூட்டத்திலாம் அவங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டு வரோம். இப்ப அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய முதற்கட்டமா என்ன நடவடிக்கை? அதாவது பெரும்பாலான இடத்துல வந்து புகார்கள் வந்தவன இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை செய்யணும்? எங்களுக்கு அரசாங்கம் வந்து இந்த மீட்டர் கட்டணம் ஒழுங்கா நடக்கணும், எல்லாரும் மீட்டர் போட்டு ஓட்டினா அரசாங்கம் சொல்லியபடி அவங்க 2013 ஆகஸ்ட் மாசம் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? பிப்ரவரிக்குள்ள ஜிபிஎஸ் மீட்டர் எல்லாருக்கும் கொடுக்கறோம். ஆனா அரசாங்கம் முறையா அதை பின்பற்றுச்சா? எங்களுடைய கேள்வி அதுதான். அரசாங்கம் வந்து எல்லா வண்டிக்கும் விலையில்லாத நாங்க மீட்டர் கொடுக்கறோம், அதே நீங்க உங்க வண்டியில ஜிபிஎஸ் மீட்டர் பொருத்திக்கிட்டு ஓட்டுங்க அப்படின்னு அரசாங்கம் சொன்னிச்சு. ஆனா பிப்ரவரி மாசம் இப்ப என்ன மாசம் நடக்குது? நவம்பர் மாசம். ஏறக்குறைய 10 மாதமாக அந்த மீட்டரை கொடுக்கல அரசாங்கம். அத முதல்ல முறையாக விக்ரம் வந்து இவங்களுடைய சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா அரசாங்கம் அவங்க ஜிபிஎஸ் கருவிகளோ மற்ற மீட்டர்கள் இலவசமா வழங்குறத அறிவித்திருந்த இலவச மீட்டர்களோ வழங்கலைங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முக்கியமாக எங்களுக்கு கட்டணம் வந்து கட்டுப்படி ஆகல, அதனால வந்து நாங்க அந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை பின்பற்றுவதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அந்த கட்டணத்தை பின்பற்றதா இவங்களோட கருத்தா இருக்கு. விக்ரம் இணைப்புல இருந்த கோகுல் திரு சேஷசேனம் நீங்க சொல்லணும். அவர் சொன்னதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம், எல்லாருமே ஊழல் தான் பண்றாங்க, நாங்க மட்டும் ஒழுக்கமா இருக்க முடியுமா? அவர் கேட்கறதுல இருந்தே அவர் பின்பற்றதில்லை, பெரும்பாலானவர்கள் இந்த ஆட்டோ கட்டணத்தை பின்பற்றுவதில்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. அவரே ஒத்துக்கொள்கிறார், வாக்குமூலமாகவே சொல்றார். இப்போ அரசு உங்களுக்கு ஜிபிஎஸ் கருவியை கொடுக்கல, அரசு உங்களுக்கு அந்த பேனிக் பட்டன் வசதியை பொருத்தி கொடுக்கல, இப்படிங்கறது அரசு மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அரசு சொன்ன அந்த கட்டண முறையை நீங்க பின்பற்றுறீங்களா? அது நீங்க பண்றது இல்ல. அண்ட் மேலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெட்ரோல் விலைக்கு ஏற்ப இந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய நீங்கள், இப்ப நம்ம சமீப காலமா பெட்ரோல் விலை என்பது குறைந்து கொண்டு வருகிறது. இப்போ பெட்ரோல் விலை குறையும் போது என்னுடைய கட்டணத்தை நான் என்ன குறைச்சு கொடுங்க அப்படின்னு நீங்க போய் கேட்பீங்களா அரசு? கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்ப அவர் சொல்றாரு, அவரே ஒத்துக்கிறார் அந்த அர்த்தத்தில் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. பொதுவாக எல்லா இடத்திலும் தவறு நடக்கிறது, எங்க தொழிலாளி தவறு செய்தாலும் மட்டுமே அதை பெருசுபடுத்தி பேசுகின்ற மாதிரி சொல்றத தவிர நாங்க தவறு செய்யறோன்ற ஒத்துக்கிற மாதிரி அதை அர்த்தமா அதை எடுத்துக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க அப்படி இல்லாது. ரெண்டாவது நான் கேட்டினாக்கா, இன்னைக்கு கட்டணம் வந்து குறைஞ்சு போச்சு, உடனே நீங்க கட்டணத்தை இப்ப நாங்க வந்து கட்டணத்தை ஏற்றி கொடுன்னே நாங்க கேட்க வரல. இப்ப கேட்கல,
நாங்க ஏற்கனவே என்ன சொன்னா எரிபொருள் விலைக்கு அதிகப்படுத்தப்படுகிற பொழுது கட்டணத்தை மாற்றி அமைப்பதற்கு முத்தரப்பு கமிட்டி அமைக்கணும் சொன்னா. அப்ப எரிபொருள் ஏறிய பொழுதுதான் அந்த விஷயங்கள் வரும். குறைகிற பொழுது அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி இப்ப வெங்காயம் திடீர்னு 40 ரூபாய் விற்கும் கிலோ, அன்னைக்கு கிடைக்காது 40 விற்கும், கிடைக்க போது கம்மியா இருக்கும். இப்ப நீங்க அந்த பாயிண்ட் கரெக்ட். அப்படி பாக்குற பொழுது இப்ப எங்களுக்கு கூட எரிபொருள் கம்மியாகுது. இன்னைக்கு நாளைக்கு 25 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க சொல்லுங்க, கட்டணத்தை குறைங்க, நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். அதுல ஒன்று மாற்றுக்கிறது நீங்க பண்ணதே கிடையாது. நான் சொல்றது 10 ஆண்டு காலமாக 13 முறை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு முறை கூட எங்களுக்கு கட்டணத்தை மாற்றி அமைக்கப்படவில்லை. 10 ஆண்டு காலமாக நீங்கள் அரசு நியமித்த அந்த கட்டணத்தை நீங்கள் பின்பற்றவில்லை. 2013க்கு அப்புறமா தான் அரசு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க அதை பின்பற்றீங்க. அதுக்கு முன்னாடி அரசு கூட அவர்களாக போடப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். நான் என்ன கேட்கிறேன், எங்களுடைய நியாயமான கோரிக்கை அரசுக்கு தெரிவிக்கிறோம். அது நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாங்க வாதாடி இந்த அரசாங்கத்துக்கு 10,000 ரூபாய் அபராதம் வேற போட வச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நீதி வழங்கிதான் எங்களுக்கு கிடைக்கணுமா ஒரு சாதாரண தொழிலாளிகளுக்காக? நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இன்னைக்கு மீனவர்கள் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள் இல்லையா? இன்னைக்கு சிறையில் வச்சுட்டாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு கடிதம் எழுதுறாங்க, போராட்டம் செய்யறாங்க. ஆனா இதே ஆட்டோ தொழிலாளி மீது ஒரு 5 ரூபாய் கட்டணம் அதிகம் கேட்டான், 10 ரூபாய் கட்டணம் கேட்டான் என்று சொன்னால் இந்த வட்டார போக்குவரத்து அதிகாரிகளும் போக்குவரத்து போலீஸும் கடுமையான நடவடிக்கைகள் மீது பர்மிட் ரத்து பண்ணாங்க, வண்டியை உள்ள வச்சாங்க, 3000 அபராதம் போட்டாங்க. ஆனா அதற்கெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்கள் மீது போடப்பட்டது தப்பு என்று யாருமே வாதிடவில்லையே. ஆனா இந்த தொழிற்சங்கம் தானே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்ப சாதாரண தொழிலாளி தப்பு பண்ணுது மனிதாபிமானமாக. பாருங்க, நேற்று ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு நண்பர் ஆன்டி கேபிட் டிரைவருங்க. அந்த டிரைவர் வண்டி ஓட்டி போறாரு. அவர் சொல்றாரு, அவருக்கு லைசன்ஸ் இல்ல, ஆன்டி கேபிட் தர மாட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் வண்டி ஓட்டுறாரு. அவருக்கு 100 ரூபாய் அபராதம் போட்டு இந்த காவல்துறை. ஒரு மனிதாபிமானமே இல்லாம இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மாதிரி இந்த ஒரு சாதாரண தொழிலாளி மீது இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது, நீ கட்டணம் போட்டு கட்டணத்தை ஏற்றுக்கிறோம். ஆனா ஏற்றுக்கிட்ட நீங்க சொன்னது செய்யாமல் எங்களை மட்டுமே தீர்த்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். எனவே நியாயமான கட்டணத்தை கொடுங்க, நியாயமான கட்டணத்தை கொடுத்து நீங்க நடவடிக்கை எடுங்க. அதுக்கு நாங்க தலையிட மாட்டோம், தொழிற்சங்கங்கள் வரமாட்டோம். உத்தரவாதம் கொடுத்த ஒரு அமைச்சர்கிட்ட அமைச்சர் பேச்சுவார்த்தை இன்னைக்கு ஓராண்டுகளுக்கு மேலாகுது. 2 முறை அமைச்சர் நேரில் மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எங்களை கூப்பிட்டு அழைச்சு வச்சு பேசவே இல்லை. ஆனா நடவடிக்கை மட்டும் இந்த தொழிலாளி மீது கடுமையாக எடுப்பது என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஆட்டோ தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி பெரும்பான்மையானவர்கள் ஆட்டோ ஓனர்கள் கிடையாது, தொழிலாளர்கள் மட்டும்தான். அப்ப அந்த ஆட்டோ ஓனர்கள் என்பவர்கள் யார்? தொழிலாளர்கள் எவ்வளவு கட்டணம் அந்த ஆட்டோ ஓனர்களுக்கு தினமும் கொடுக்க வேண்டும்? சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 70% ஆட்டோக்கள் பெரும் முதலாளிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் கையில தான் அந்த வண்டி சிக்கிருக்கு. ஆட்டோ தொழிலாளி அவர்களுக்கு வாடகை எடுத்து பஜாஜ் ஆட்டோன்னு சொன்னா அந்த வண்டிக்கு ஒரு நாளைக்கு பகலுக்கு மட்டுமே 150 ரூபாய் வாடகை தரணும். அதே அபே ஆட்டோன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 450 ரூபாய் வாடகை தரணும். அப்ப இவங்க கடுமையான உழைத்து எட்டுமே யாருக்கிட்டே எட்டுமே கொடுத்துடலாம். ஒரு விஷயம், இந்த சாதாரண தொழிலாளியால ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலன்னா இவனுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கடன் கொடுப்பதில் சிக்கல் இருக்குது. இவன் சொந்தமாக வண்டி வாங்க முடியல. இப்படிப்பட்ட சிரமம் இருக்கிற காரணத்தால் இவனால அது மேலோங்கி வர முடியல. இரண்டாவது கேட்டாக்கா வண்டியில வருமானம் இல்ல. வருமானம் ஏன் இல்லாம போகுதுன்னு சொன்னாக்கா, இப்ப சென்னையில 72,000 ஆட்டோக்கள் கணக்கு சொல்றாங்கல்ல, இந்த சென்னையில 72,000 ஆட்டோக்களும் கேஸ்ல தான் ஓடணும் நியாயமா. இதுதான் அரசாங்கத்துடைய பர்மிட். ஆனா எல்லா வாகனங்களுமே கேஸ்ல ஓடுதானா ஓடல, டீசல்ல ஓடுது, பெட்ரோல்ல ஓடுது, கேஸ்ல ஓடுது. இதுக்கு காரணம் யார்? இதுக்கு இந்த அரசு தான் காரணம். எப்படி சொல்றீங்க? கேஸ்ல ஓடுன்னு எனக்கு பர்மிட் கொடுத்துட்டு என்னையா பெட்ரோல்ல ஓட்ட விடுறீங்க, என்னையா டீசல் ஆட்டோ ஓட்ட விடுறீங்க? அரசாங்கம் அது தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? எல்பிஜி சென்னை மாநகரத்தை கிரீன் சிட்டியா மாத்தணும்னு ஒரு சட்டம் போட்டுட்டு அப்புறம் நான் கிரீன் சிட்டி ஆகுதுன்னா கேஸ்ல தான் ஓடணும். கேஸ்ல ஓடுறதுக்கு பங்கு சென்னை மாநகரத்தில் அட்மாஸ்பியர் இல்லாதனால கேஸ்லயும் ஓட்டுறாங்க, பெட்ரோல்லையும் ஓட்டுறாங்க. இதுக்கான கண்காணிப்பு இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, கண்காணிப்பு இல்ல. ஒண்ணு. இரண்டாவது கேட்டாங்க வருமானம் ஏன் பிழைப்பு போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னார் இல்லையா, பாட்டாளி தொழிற்சங்கம் சென்னை மாநகரத்தில் டாடா மேஜிக், அபே ஆட்டோ, ஷேர் ஆட்டோ போகிற வாகனத்துடைய
ஆக்குபைடு அதிகமாகி போச்சு. அதனுடைய தாக்கம் வந்ததுனா இவனுக்கு வருமானம் போகுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சொன்னா ஓலே, கால் டாக்ஸி, மேக்ஸி கேப் போன்ற வாகனத்தினுடைய தாக்கம். நான் என்ன கேட்கிறேன் அரசாங்கத்தை, இப்ப அவர்கள் தான் யாரு மினிமம் கட்டணம் கொடுத்தா, யாரு இவங்க கிலோமீட்டருக்கு 12 ரூபா 15 ரூபான்னு வச்சு சொன்னா, யாரு வச்சு சொன்னா, இவங்களை யாருமே வச்சு சொல்ல, அவங்களா ஒரு சிஸ்டமேட்டிக் போட்டுக்கிட்டு அவங்களா ஒரு இது எப்படி அரசு கண்டுக்காம இருக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. அப்ப இதெல்லாம் காரணம் இது பூரா மேலதிகாரியோட தொடர்பு இருக்கிற காரணத்தினால, அவர்களுடைய லிங்க் இருக்கிறதுனால, அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் இது அதன் மீது அவங்க சரியான நடவடிக்கை கூட. உயர்நீதிமன்றம் இப்ப வழக்கு போட்டாங்க, போட்டு சொன்னாங்க இதை உடனடியாக முறைப்படுத்தப்பட வேண்டாம். ஆனா இன்னை வரைக்கும் அதை முறைப்படுத்தவே இல்லை. வண்டி பிடிச்சி போட்டா அதிகாரி வண்டினா மறுநாள் காலையிலே வந்துருது. ஆனா ஆட்டோ தொழிலாளர் வண்டி பிடிச்சி போட்டா 10 நாள் போட்டு கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கூட முந்தான கூட எங்க தோழோட வண்டி பிடிச்சி போட்டா ரிலீஸ் பண்ண தெங்க போன வெள்ளிக்கிழமை பிடிச்சி போட்டா திங்கக்கிழமை வாடான்றான். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட முரண்பாடான விஷயங்களை இது முதல்ல வந்து அரசு களையணும். அதே மாதிரி மீட்டருக்கு தரேன்னு சொன்ன இந்த அரசு சொன்னதை அவர்கள் முதல்ல நிறைவேற்றணும். அதை கமிட்டி அமைக்கணும்னு சொல்றோம். அந்த கமிட்டி அமைக்கிறதுல சென்னை மாநிலத்தில் வாகனங்கள் பெருத்து போச்சுங்க. அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தணும். 90,000 ரூபாய் வண்டி 1,87,000 ரூபாய் வித்துக்கிட்டு போட்டி போட்டு தொழிலாளி கிட்ட பணத்தை பறிக்கிறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஆட்டோ தொழிலாளிகளுக்கு மட்டுமே பர்மிட் கொடுக்கிற முறையை பயன்படுத்தணும். இப்ப மீனவர்கள் இருக்காங்க சார், மீன் வலை அவர்கள் கொடுத்தால் அது பயனுள்ளதாக. ஷேர் ஆட்டோ வந்த புதுசுலையும் நீங்க இதே குற்றச்சாட்டு தான் வச்சீங்க. ஷேர் ஆட்டோக்கள் வந்ததுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் டாடா பேன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. மக்கள் அந்த மாதிரியான மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போறது காரணம் நீங்க தானே. நீங்க கண்ணா பின்னான்னு ரேட் பிக்ஸ் பண்றதுனால தானே அவங்க இந்த மாதிரியான விலை குறைந்த மலிவு விலை டிரான்ஸ்போர்ட்டுக்கு போறாங்க. நீங்க ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டணத்தை வசூலித்தால் மக்கள் ரொம்ப சொகுசா இருக்கக்கூடிய இந்த ஆட்டோவுக்கு தானே வருவாங்க. ஓகே, சரியா நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, வக்கீலுங்க இருக்கிறாங்க. இந்த நாட்டில் வக்கீலுகளுக்கு ஒரு கட்டண நிர்ணயம் என்ன உண்டா? இல்ல. டாக்டர் இருக்காங்க, சும்மா போய் இப்ப போன வாரம் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு தொட்டே பார்க்கலங்க. ஆனா 500 பீஸ் வாங்கிட்டாருங்க. எப்படி அது ஒரு வழக்கெட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து கேட்கிறாரு ஒரு வக்கீல். அப்ப எப்படி நாங்க தர முடியும்? அப்ப அந்த மாதிரி ஆட்டோ தொழிலாளி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு உள்ள கணக்கு சார் 69 ரூபாய், 70 ரூபாய் வச்சுங்க சார். 1000 70 ரூபாய்க்கு 20 கிலோமீட்டர் தான் சார் ஓடும். 20 கிலோமீட்டர் ஓட்டினாக்கா அப்போ 12 ரூபாய் சொன்னா 240 ரூபாய், 70 ரூபாய் போட்டு 240 ரூபாய். நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிளேடுடைய விலை 2 ரூபாய் சார். 2 ரூபாய் பிளேட்ல 2ஆ பிரிச்சு போட்டு ஒரு ஷேவுக்கு 40 ரூபாய் வாங்குறான். அப்ப 1 ரூபாய் போட்டுட்டு 40 ரூபாய் சம்பாதிக்கும் புத்திசாலியா, 70 ரூபாய் போட்டுட்டு 200 ரூபாய் சம்பாதிக்கும் புத்திசாலி. இதுல எம்டி வேற அடிக்குமா பாதி. யோசித்து பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கை நிலை யோசித்து பாருங்க, ரொம்ப சிரமம். அதே போல இப்ப காய்கறி விற்கிறாங்க சார். அவங்க வாங்குவான் 10 ரூபாய்க்கு வாங்குவான், 15 ரூபாய்க்கு விற்பான். 10 ரூபாய்க்கு வாங்குவான், 20 ரூபாய்க்கு விற்பான். லாபத்தில் தான் விற்பான். ஆனா நாங்க மட்டுமே தான் நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா துறையிலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா நசுக்கப்படுவது நாங்களா தான் இருக்கோம். பர்மிட் நான் தொழிலாளி கொடுன்னு சொல்றேன், நீங்க ஏன் தொழிலாளி தர மாட்டீங்க? வரவங்களா ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு வருமானம் இருக்குது, அதன் மூலமாக ஒரு வண்டிக்கு இவ்வளவு அரசியல் அமைச்சர்கள் அதிகாரிகள் காசு வாங்குறாங்க, எனவே அதை விற்க வைக்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி முறையை பயன்படுத்துறீங்க? அப்ப இது கட்டணம் குறைக்கணும்னு சொல்றேன், குறைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாளைக்கு 25 ரூபாய் பெட்ரோல் வைக்க சொல்லுங்க, நாங்க கட்டணத்தை கேட்கவே இல்லை. அப்ப எங்களுக்கு மட்டும் திணிக்கணும்னு சொன்னா எப்படி சார்? பெட்ரோல் விலை ஏறும்போது கட்டணத்தை இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க ஆட்டோ கட்டணத்தை. இப்போ பெட்ரோல் விலை ஏற்றத்துக்கு ஏற்ப அதை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் விலை அடுத்த மாசமே ஒரு 10 ரூபாய் குறையுதுன்னா நீங்க குறைப்பீங்களா? கண்டிப்பா குறைப்போம் சார், கண்டிப்பா குறைங்க. வெங்காயப்பா நான் சொல்றேன் 40 ரூபாய் விற்குது. இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னீங்க அந்த மாதிரியான சிஸ்டம் கிடையாது, ஏத்துனா மட்டும் தான் ஏத்துவோம் நீங்க தான் சொன்னீங்க. அப்படி அந்த அர்த்தத்தில் நான் அப்படி வர மாட்டேன் சார். அதே எப்படி சார் நியாயம் தானே சார்? தொடர்ந்து பிற மாவட்டங்கள்ல திருச்சி, கோவை போன்ற மாவட்டங்கள்ல இதே மாதிரியான கோரிக்கைகளை பொதுமக்கள் வைக்கிறார்கள். இதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது? திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் சொல்லணும், திருச்சி என்பது ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு கொண்ட சென்னை போன்ற ஒரு பெரிய மாநகரம் கிடையாது. ஆனா திருச்சியிலையும் சென்னையில பின்பற்றக்கூடிய அதே ஆட்டோ கட்டணத்தை பின்பற்றினா அவங்க தன்னுடைய எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு 25 ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு முடிஞ்சிடும். அதனால ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். ஏன்னா பெட்ரோல் விலை என்பது 2 பேருக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல நியாயம் இருக்குதானே திரு விஜயகோபால்? அதாவது திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலங்கள், அதாவது ஆன்மீக தலங்கள் வந்து அதிகமா இருக்க இடம். ஆனா குறுகிய இடம் தான். அதாவது வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளேயே வந்து நம்ம அனைத்து இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். ஆனா அந்த இடங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பஸ்ல சென்றோம்னா ஒரு 5 ரூபா வந்து பஸ் கட்டணம் வந்து வாங்குற இடத்துல இதே வந்து ஆட்டோல சென்றாங்கன்னா 50 ரூபா கேட்கறாங்க.
இந்த 50 ரூபாங்கிறது வந்து நிலையான ஒரு இது கிடையாது. சில இடங்கள்ல வந்து அந்த அப் அண்ட் டவுன் அப்படி போயிட்டு போற அந்த பயண தொகையும் வந்து அந்த பயணிகிட்டே வசூல் பண்ற நிலையும் வந்து இங்க வந்து நிலைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி புகார்களை வந்து உரிய வகையில வந்து வாங்கி அதை விசாரிப்பதற்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களோட உரிய விழிப்புணர்வு கிடையாது. அந்த புகாரை விசாரிக்கிற அளவுக்கு இங்கே வட்டார போக்குவரத்து அலுவலகமா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அவர்களும் செய்வது கிடையாது. இது போன்ற பல்வேறு புகார்கள் வந்து தொடர்ச்சி அவங்கள்ட்ட இப்ப வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் பயணிகளின் நலனும் பொதுமக்களின் நலனும் வந்து கண்டிப்பா காக்கப்பட வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா ஒரு காலத்துல வந்து பிரசவத்துக்கு இலவசம்னு எல்லா ஆட்டோவும் ஓடும். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைமை வந்து ஒரு ஆட்டோல கூட கிடையாது. ஏன்னு கேட்டா இந்த பிரசவத்துக்கு கூட காசு வாங்கிட்டு தான் வந்து ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு அந்த மனிதாபிமானம் என்கிற ஒரு கொள்கையை வந்து மாறிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இது குறித்து நம்மள்ட்ட பேசுறதுக்காக நுகர்வோர் மற்றும் சேவை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சேகரன் நம்மள்ட்ட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கட்டண வசூலுங்கிறது எப்படி இருக்கு, அதை முறைப்படுத்த நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முறைப்படுத்த வேண்டும். ஏன்னா இது அரசினுடைய மெத்தனம் தான் இவ்வளவுக்குமே காரணம். 16 வருடங்களாக இந்த ஆட்டோ கட்டணத்தை அவர்கள் முறைப்படுத்த நினைக்கவே இல்லை. முதலில். இரண்டாவது எடுத்துக்கொண்டால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு இதை வந்து நீங்க பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த கெடு முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இந்த சட்டத்தை போட்டார்கள். போட்டு என்ன இது இப்ப அது சென்னையில் மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த திருச்சி மாதிரி ஊர்லாம் இல்ல. ஏன் இல்லைன்னா இப்போ உண்மையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆட்டோ வந்து மீட்டரோட ஓட்டினா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு கஷ்டங்கிறது முற்றிலும் தவறு. ஏன்னா இப்ப ஆட்டோ வந்து ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு தான் இருக்கு. நீங்க மீட்டர் போட்டு ஓட்டினீங்கன்னா ஓடிக்கொண்டு இருக்கும். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்ப யாருமே போயிட்டு ஒரு ஆட்டோ அப்படி பேசுறதுக்கே இப்ப எங்க மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்க. போய் கேட்டா 100 ரூபா சொல்லுவான், அப்புறம் 80 ரூபா 60 ரூபான்னு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொன்னு ஒரு இடத்த நான் சொல்லுவேன், இன்னொரு அந்த இடத்துக்கு தாண்டி நீ ஒரு இடத்துட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. நான் வந்து அந்த இடத்துல நினைச்சிட்டு வந்தேன், நீ இந்த இடத்துல கொண்டு இறக்க சொல்ற, இதனால கூட. அதனால மீட்டர் போட்டு ஓட்டுவது எல்லோருக்கும் சிறந்தது. அந்த இதுல ஒருத்தர் சொல்றாரு, மீட்டர் பெட்ரோல் வித்தியாசமா இருக்கு, கேஸ் வித்தியாசமா இருக்கு, டீசல் வித்தியாசமா இருக்குன்னா அதுக்கு கன்சியூமர் என்ன பண்ணுவான், எது வந்து உங்களுக்கு வந்து நன்மை பயக்குமோ, எது சிக்கனமாக உங்களால் இயக்க முடியுமோ அதற்கு நீங்கள் போக வேண்டியதுதான். இப்ப பஸ் கட்டணத்துக்கு வந்து இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாமா, ரயில் கட்டணத்தை இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாமா, இதெல்லாம் நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது மட்டும் நீங்க ஆட்டோக்காரன் பாதிக்கப்படுறான்னு சொல்லுவது, ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, இந்த மக்களில் ஒருவர் என்பதை நாங்களும் புரிந்திருக்கிறோம், அவங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த இங்க உள்ள ஆட்டோ மெட்ராஸ்ல ஆட்டோக்காரர் மெட்ராஸ் போனா அங்க கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டு போவாரா? அண்டை மாநிலங்கள் எல்லாவற்றையும் விட நமது மாநிலத்தில் ஆட்டோ கட்டணம் அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மக்கள் வந்து கொதித்து எழுவார்கள். இல்லையா உங்க ஆட்டோ மட்டும்தான் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு இல்ல, பப்ளிக் வந்து உங்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. அதாவது இந்த பிரச்சனை என்பது பொதுமக்கள் வந்து கையில் எடுத்து போராட்டம் போடுறது இறங்குவதற்கு முன்னரே ஆட்டோ டிரைவர்களே முன் வந்து முறையான கட்டணத்தை வசூல் பண்ண வேண்டும் என்பது நுகர்வோர் சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இணைப்பில் இருந்த விஜயகோபால், திரு சேஷசேனம் அவர் சொன்ன மாதிரி பொதுமக்கள் ஒருத்தர் தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதாக சொல்கிறார். இப்ப அவரே கேட்கறது, நீங்க சொன்னதுல இருந்தே நான் திரும்ப வரேன், லாயர்ஸ்க்கு பிக்ஸ் பண்ணீங்களா, டாக்டர்ஸ்க்கு பிக்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப அரசு ஆட்டோக்களை எல்லாம் பொது உடைமை ஆக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ எங்களுக்கு அரசு என்பது மக்களுக்கு மலிவு விலையில மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டியது. அதுக்காக தான் அரசு போக்குவரத்து கழகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ரயில்வே என்பது இருக்கிறது. இப்போ நீங்க ஆட்டோக்கள் என்பது உங்களுக்கு அரசால் எல்லா போக்குவரத்தையும் செய்ய முடியாது என்பதனால தனியார்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ தனியார்கள் தங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போவாங்க, அரசு எங்களை கண்டுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கா? இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எங்களுடைய ஏஐடி சங்கம் மக்களுக்கு மலிவு கட்டணத்தில் பயணம் செய்வதற்கு வழிவகை செய்து தரப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படை தான் ஷேர் ஆட்டோ. 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் கொண்டாந்து விட்டாங்க அந்த அரசாங்கம். அதே மாதிரி கட்டணத்தை மாற்றி அமைப்பதற்கு கமிட்டி ஏன் அமைக்கணும்னு சொன்னாக்கா, பப்ளிக்கும் எங்களுக்கும் அரசுக்கும் முரண்பாடு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கமிட்டி அமைச்சு ஒரு நியாயமான கட்டணத்தை மாற்றி அமைக்க நாங்க கேட்டோம். இன்னி வரைக்கும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. ஒரு கட்டண உயர்வு கூட நாங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்று வாங்கக்கூடிய நிறைய இந்த அரசாங்கம் நிர்பந்திக்கிறது என்ற ஆதங்கத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி நீ கட்டணத்தை குறைச்சிருப்பீங்கன்னு சொன்னீங்க. இப்ப கடந்த வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 23,000 வரைக்கும் வித்துருந்தீங்க. ஆனா இன்னைக்கு 19,000 இருக்குது. ஆனா அந்த வியாபாரி குறைச்சு தானே இருக்கிறாங்க.
அதே போல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் அரசு அதை செய்வதற்கு இல்ல. இப்படி கட்டணத்தினால பெரிபொருள் ஏற்றணும் சொன்னா உடனே கட்டணத்தை மாற்றி அமைங்க. இன்னைக்கு பம்பாயில தங்கத்தை விட ஏற்றுறோம், அடுத்த செகண்ட் இங்க ஏத்துறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஏத்துங்க. நீங்க ஒரு 5 வருஷம் பொறுத்து ஏற்றுவீங்க, அது வரைக்கும் நான் நஷ்டத்துல ஓட்டணும், உடனே நீங்க ஏற்று கொடுத்த உடனே நான் மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது அரசு எதிர்பார்ப்பது எவ்வாறு, அதே மாதிரி பொதுமக்கள் எதிர்பார்ப்பு எவ்வாறு என்பதுதான் எங்களுடைய ஆளுங்க. பொதுமக்கள் நாங்களும் பொதுமக்கள் தான். இப்ப எங்க ஆட்டோ டிரைவர் எங்க ஆட்டோ டிரைவர் மனைவி போயிட்டு தக்காளி 10 ரூபாய்னா அதான் இருக்கும். IAS அதிகாரி போய் மனைவி போய் கேட்டாலும் 10 ரூபாய் தான் இருக்கும். அவங்களுக்கு நான் 100 ரூபாய் விற்கிறாங்க. இல்ல அப்ப ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குதா இல்லையா? அப்ப இந்த தொழிலாளருடைய நிலைப்பாடுகளை அரசு உணர்ந்து செய்யணும். அது பொதுமக்களை பாதிக்காத வகையில் செய்யணும். நாங்க பொதுமக்களுக்கு பணத்தை அப்படியே பறிச்சு எடுத்துக்கணும் அப்படி யாரும் நினைப்பதில்லை. அது தவறு, புரிதவங்களுக்கு அப்படி எண்ணம் இல்லை. எங்களுடைய ஒரு விஷயம் சார், இப்ப அரசுக்கு அரசு துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை DA அலவன்ஸ் எல்லாம் ஏற்றி கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப பால் விலை ஏற்றிட்டாங்க, பஸ் கட்டு ஏற்றினாங்க, மின்சார கட்டு பத்திரம்னா நீங்க ஏத்துறீங்கல்ல. அப்ப இது எங்களை பாதிக்குது இல்ல. அப்ப எங்களுக்கு யாரு அதை கொடுப்பது? அப்ப நீங்க தனியார் என்பதை மறந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தனியார் போக்குவரத்து என்பதை மறந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல தனியார் போக்குவரத்து தான் சார் இருக்கு சார். தனியார் நான் என்ன கேக்குறேன், இப்ப நாங்க 10 ரூபாய் அதிகமா கேட்டா எங்க வண்டியினுடைய பர்மிட்டை ரத்து பண்ணி அரசாங்கம் சொல்லுது. ஆனா தனியார் பஸ், மினி பஸ் தீபாவளி நேரம் பொங்கல் நேரத்துல அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு கட்டணத்துக்கு எத்தனை பஸ் இருக்கு பர்மிட் அவங்க ரத்து பண்ணி அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சும்மா கண் தொடர்பு இது சொல்லுங்க. இப்ப நான் மீடியா செய்யப்பட்ட வாகனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், நடைமுறை எடுக்கப்பட்டிருக்கு. அரசு அதிகாரிகளை, வட்டார போக்குவரத்து அதிகாரிகளை, காவல்துறை நண்பர்களை இதன் மூலமாக நான் கேட்கிறேன். எங்கள் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 3000 வாகனங்களை எல்லா காவல்துறையும் முடக்கி வைக்கப்பட்டது. ஆனா எத்தனை மினி பஸ்களை, எத்தனை வெளியே தனியார் பஸ்களை இவங்க முடக்கி வைத்தார்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதலாளிகளுக்கு பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் சாதாரண தொழிலாளிக்கு ஒரு சட்டமாக தான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. முழுக்க இந்த தொழிலாளி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய நிதர்சனமான இந்த அரசின் ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தவறு செய்கிற ஆட்டோ தொழிலாளிகளுக்காக வக்காலத்துக்கு வாங்குபவர்கள் நாம் இல்ல. தப்பு பண்ணோம்னா நடவடிக்கை அது போக வேண்டாம். தப்பு பண்ண சார் ஒரே குற்றச்சாட்டு 2 விஷயம் தான் சார் இங்க தமிழ்நாட்டில் இது பேசப்படுகிறது. 5 ரூபாய் அதிகமா கேட்கிறான், கூப்பிட்டா வரமாட்டான், 10 ரூபாய் இதுதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது ஏன் கேட்கிறார்கள் என்கிற விவரத்தை அரசும் உணர மறுக்கிறது, பொதுமக்களும் உணர மறுக்கிறார்கள். இதுக்கு எதிரான விஷயங்களே கொண்டு போய் நிறுத்துவதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அப்படி பேசினா அதுக்குதான் நான் சொன்னேன், வக்கீல் இருக்குது யாரும் கேட்கறதில்ல, அரசு டாக்டர் ஒண்ணுமே சொட்டே பார்க்கல, 500 ரூபாய் வாங்கினார் பீச்சு, நான் வச்சிருக்கிறேன் இப்ப கையில அது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வாங்கலாம் கட்டணம் தொடர்ந்து பேசலாம். சட்டம் இருக்கிறது என்று சொல்றீர்கள், அதை பற்றி பேசலாம். கோவையில் இருக்கக்கூடிய செய்திகளால் நீங்க சொல்லணும். திரு நேசராஜ் நீங்க சொல்லுங்க, இப்ப கோயம்புத்தூர்ல மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முறைப்படுத்தப்பட்ட கட்டணம் வேணும்னு சொல்றாங்களா? மேலும் ஆட்டோக்கள்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆட்டோ டிரைவர்களால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனாலதான் அரசு GPS கருவி பொருத்தணும், பேனிக் பட்டன் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. கோவையிலும் அந்த மாதிரியான தேவைகள் எழுந்திருக்கிறதா? பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் GPS கருவி பொருத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர்கள் கூறும்பொழுது 25-12 ரூபாய் கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் இது ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நம்மிடையே ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சங்க தலைவர் சுகுமார் இருக்கார், அப்படி கேட்போம். இந்த ஆட்டோமீட்டர் கடந்த பொதுமக்கள் மத்தியில் எப்படி பாக்குறாங்க? பொதுமக்கள் ஆட்டோ சும்மா ஓட்டுறன்னு சொன்னாலும் பொதுமக்கள் ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த கட்டணம் பொதுமக்களுக்கு நியாயமாக இருந்தாலும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு உண்டான அதிருப்தியில தான் ஓட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,542 ஆட்டோக்கள்ல இப்ப 2000 ஆட்டோ மட்டும்தான் கோவையில ஓடுது. ஆனா கோவையில் ஆட்டோ கட்டணத்தை ஓட்ட தயார் என்று சொல்லி முதல் போராடின ஆட்டோ தொழிலாளர்கள் இன்னைக்கு அரசாங்கத்துடைய அறிவிப்புங்கிறது பெரிய அதிருப்தியில தான் இருந்துட்டு இருக்கிறாங்கிறது தான். அதிகாரிகள் சோதனைங்கிற பேர்ல ஆட்டோ தொழிலாளர்களை பெரிய வேதனைக்குள்ளாக ஆக்கி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா எந்த வண்டியை நிறுத்தினாலும் ஏதாவது ஒரு வழக்கு போட வேணுங்கிற முறையில ஒரு வழிப்பறி கட்டணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபராதம் விதிச்சிருக்குங்கிறது சரியல்ல. 500, 200, 300 இப்படி வண்டிகளை கொண்டு பறிமுதல் செய்யறது இது ஒரு ஓட்டுநர் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்களே தவிர ஆட்டோ கட்டணத்துக்கு ஒரு நியாயமான கட்டணத்தை மீட்டர் கட்டணம் அமுல்படுத்த வேண்டுங்கிற நல்ல எண்ணத்துல அதிகாரிகள் நடவடிக்கை இல்ல. ஒரு சில ஓட்டுநர்கள் கொள்ளை லாபம் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் 200 ரூபாய் கொடுங்க, 300 ரூபாய் கொடுங்க இரவு நேரங்கள்ல வாங்குறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நியாயமான கட்டணத்துக்கு ஓட்டுறாங்கிறது தான் உண்மை.
ஒரு பயத்தின் ஏற்படுறது தான் இன்னைக்கு மீட்டர் கட்டணம் அமலாக இருக்கு. நாங்க ஏற்கனவே கேட்ட 1.5 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டருக்கு 15 ரூபா கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் எல்லா ஆட்டோ தொழிலாளிகளும் ஒரு நியாயமான கட்டணத்துக்கு ஓட்ட தயாரா இருப்பாங்க. ஜனங்களும் ஏத்துக்கக்கூடிய கட்டணம் தான் நாங்க கேட்ட கட்டணம். இந்த கட்டணம் கட்டுப்படியாகாத கட்டணம். சென்னை உயர்நீதிமன்றத்தை திருப்தி பண்ணணுங்கிற ஒரு அநியாயமான ஒரு கட்டணத்தை மாநில அரசாங்கம் அறிவிச்சு ஒரு கட்டாயப்படுத்தி ஆட்டோ தொழிலாளர் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்காங்க தவிர இது நியாயமில்லாத கட்டணம் தான். இது இரவு நேர கட்டணம் அதிகமாக வாங்குறதுங்கிறது நியாயமா இருக்கு. ஏற்கனவே ஒரு 50% சேர்த்து வாங்கிக்கலாம்னு ஒரு சட்டமே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மீட்டர் கட்டணத்துக்கு அதிகமா கேட்கலாங்கிறதுக்கு அதிகமாவும் கேட்க கூடாதுங்கிறது மாதிரி சொல்லிச்சுன்னா இது நியாயமே இல்ல. ஜனங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டணம் நாங்க கேட்கக்கூடிய கட்டணம் தான். அந்த கட்டணம் அமுல்படுத்தினால் ஒழிய கோவையில ஒரு நியாயமா எல்லா ஆட்டோ தொழிலாளிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டணம் 30 ரூபா 15 ரூபா. அந்த கட்டணத்தை அமுல்படுத்தினால்தான் பொதுவா இந்த மீட்டர் கட்டணங்கிறது கோவையில் நல்லபடியா அமுலாகும். அது பொதுமக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டியது. குறிப்பா ஓட்டுநருங்கிற முறையில இந்த கட்டணம் மீட்டர் கட்டணம் 1.8 கிலோமீட்டருக்கு 25 12 எப்படி பாக்குறீங்க? 1.8 15 மீட்டரை பாக்குறாங்க. சில மீட்டர் இல்லாம இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை. கட்டுப்படி நாங்க போட்டு ஓட்டுறோம் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் எங்களுக்கு வாடகை கிடைக்குது. எங்க பார்த்தாலும் குழி மேடு பள்ளம். இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் தாண்டதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆகுது. இங்கிருந்து ராமநாதபுரம் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அங்கிருந்து போனா 45 ரூபா ரிட்டர்ன் எங்களுக்கு வாடகை கிடைக்குது. பால் விலை 40 ரூபா விற்கிது. இதனால என்ன பண்றது? குழந்தைய போட்டு கூற இல்லாட்டி வீட்டுல கொட்டையை போட்டு இது பண்றதா? பூனைதான் படுத்து தூங்கிட்டு இருக்குது. இதான் ரொம்ப வயிற்ற கட்டி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வீட்டு வாடகை 3000 ரூபா. அதுவாக தண்ணி பில்லுக்கு இது கரண்ட் பில் வேற ஏறிட்டு எப்படி நாங்க பொழப்பு நடத்துறது? குறிப்பாக ஓட்டுநர்கள் கூறும் பொழுது இந்த மீட்டர் கட்டணத்தை மாற்றி திருத்தி அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இணைப்பில் கணேசரா, சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கோகுல், நீங்க சொல்லணும், இறுதியாக ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கை என்பது என்னவாக இருக்கிறது? கோகுல். நிச்சயமா இருக்கிறோம். அதாவது காவல்துறை அதிக அளவுல முறையாக பெர்மிட் இல்லாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் அதே போன்ற காரணத்தை வைத்து ஆட்டோக்களை பறிமுதல் செய்யறாங்க. தேவையில்லாம சோதனைங்கிற பேர்ல வாடிக்கையாளர்கள் உள்ள இருக்கும்போது சோதனைங்கிற பேர்ல ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அது இடையூறா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. நேரடியாக ஆட்டோ ஓட்டுநர்களை கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட கோரிக்கை என்ன? இப்போதைக்கு எங்களுக்கு மீட்டர் போட்டு ஓட்டினா 200 ரூபா கூட எங்களால சம்பாதிக்க முடியாது. இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில எல்லாருமே 1 வேன்றாங்க. 30 ரூபா ஆகும் நாங்க மீட்டர் போட்டு ஓடனா. திரும்பி வர்றதுக்கு எங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா ஆகும். அப்ப எங்களுக்கு 1 பைசா கூட லாபம் இல்லையே. லாபம் இல்லாத தொழிலை நாங்க செய்யணும்னா நாங்க எப்படி செய்ய முடியும்? இதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப காவல்துறையோட கண்காணிப்பு அதாவது கட்டணம் அதிகம் வசூல் பண்ணாதான் ஆட்டோக்களை பறிமுதல் பண்றாங்க. காவல்துறையோட கண்காணிப்பு எப்படி இருக்கு? காவல்துறை முந்தியெல்லாம் ரொம்ப கண்காணிப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் போது காவல்துறை எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. பேசி வழக்குகளை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்க போராட்டத்துக்கு போவீங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு காவல்துறையுடைய கண்காணிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஆனா ஆர்டிஓ போக்குவரத்து துறையோட கண்காணிப்பு கூடுதலாயிட்டே இருக்குது. ஏதாவது தவறு செய்யும் பட்சத்துல ஆட்டோ தூக்கி 10 நாளைக்கு முடக்கிறாங்க. அதுக்கு எந்த விதத்திலையும் சட்டப்படி அது மாதிரி முடக்கிறதுக்கு சட்டத்திலே இடம் கிடையாது. 10 நாளைக்கு ஒரு ஆட்டோவை முடக்கிட்டா அந்த 10 நாள் அந்த ஆட்டோ டிரைவர் குடும்பம் பசி பட்டியல தான் கடந்து சாகணும். அது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு ஏன் தான் போகலையோ தெரியல. ஒரு தவறு பண்ணும்போது அவர் மேல வழக்கு போடலாம், அவர்கிட்ட 100 200 அபராதம் வசூலிக்கலாம். ஆனா ஆட்டோவை முடக்கிறதுக்கு எந்த விதத்துல எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் சார். இப்ப சென்னையில ஆட்டோ கட்டணம் எப்படி வசூல் பண்ணுறாங்க? சில இடத்துல மீட்டர் வசூல் பண்றாங்க. இப்பவும் கூட சில பேர் மீட்டர் கவனிக்கிறது இல்ல. அவங்க இஷ்டப்படி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதாவது ஆட்டோ ஓட்டுநர்களின் பங்களிப்பு பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசிய தேவையா இருக்குது. இதை அரசு முழு கவனம் செலுத்தி ஒரு தனி குழு ஏற்படுத்த குழு மூலியமா அவங்களுடைய பிரச்சனைகளும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளும் அவங்க கண்காணிச்சு நிரந்தர தீர்வு காணும் சொல்லிட்டு தான் பொதுமக்கள் பொதுமக்களோட கோரிக்கை என்ன? ஆட்டோ கட்டணத்தை புதிய ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை முறையாக ஆட்டோ ஓட்டுநர் வசூல் பண்ணுகிறாரா என்பதை அரசாங்கம் கண்காணித்து அதை உரிய முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. நன்றி கோகுல். திரு சேகர், நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய இறுதி கோரிக்கையாக அரசுக்கு நீங்கள் வைப்பது என்ன? சுருக்கமாக அரசு
பர்மிட் ஆட்டோ ஓட்டுநருக்கு மட்டுமே பர்மிட் வழங்குகிற முறையை அமல்படுத்தணும். வங்கிகளின் மூலமாக கடன்கள் வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே வாங்கப்பட்டிருக்கக்கூடிய கடனுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த தொழிலாளி மீது அடக்குமுறையை நிறுத்தணும். காவல்துறை போக்குவரத்துடைய அடாவடித்தனமான பொய் வழக்கு போடுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த தொழில் சீரமைக்கப்பட வேண்டும்னா அரசு சொன்ன விஷயத்தை ஜிபிஆர்எஸ் கட்டணத்தை உடனடியாக அரசு தமிழகம் முழுவதும் தருவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். அதே போன்று இதை முறைப்படுத்துவதற்கு ஷேர் ஆட்டோ, டாடா மேஜிக் போன்ற இல்லீகல் வாகனங்கள் ஓடுவதை அரசு உடனடியாக முறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு முறைப்படுத்தும் பொழுதுதான் தொழிலாளர்களுக்கும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்விதமான இடையூறுமின்றி இந்த தொழில் சுமூகமாக போகும். அரசு பொதுவாக எந்த பிரச்சனையும் அழைத்து பேச வேண்டும். அதற்கு மாறாக எங்களை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழக்குக்கு சென்று அலைகழிக்கிற போக்கை இந்த அரசு உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சாதாரண தொழிலாளி மீது அடக்குமுறை ஏவுவது அரசு கைவிடப்பட வேண்டும். அன்பினால இந்த ஆட்டோ தொழிலாளிகளை திருத்தி அமைப்பதற்கு அரசு முயல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி திரு சேனம். அதாவது பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகே இந்த ஆட்டோ கட்டணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசு ஒரு ஆட்டோ கட்டணத்தை நியமித்தால் அதை பின்பற்ற வேண்டியதுதான் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய பிரச்சனைகளை அரசிடம் தெரிவிப்பதற்கான ஒரு வாயிலும் திறந்தே இருக்கிறது. அதையும் அரசு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆக இருதரப்பு பிரச்சனைகளையுமே பொதுமக்கள் தரப்பிலும் சரி, ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, இவர்களுடைய பிரச்சனைகளை இங்கே அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். உள்ளபடியின் சார்பில் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இருதரப்புக்கும் சாதகமான ஒரு முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்பதே. களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர்களுக்கும் அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சேஷசேனம் அவர்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் உள்ளபடியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.